மதுரையில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் வீட்டில் 10 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத் வழங்கிட நாம் கேட்கலாம். ஜெகநாத், வணக்கம். என்ன நிகழ்ந்தது? கொள்ளை சம்பவம் தொடர்பான தகவல்கள் என்ன? வணக்கம். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான் முடுவார்பட்டி. இந்த கிராமத்தை சேர்ந்தவர் பழனி. அவருக்கு வயது 67. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல பணிபுரிந்து தற்போது ஓய்வு பெற்று இவர் தனது வீட்டில் இருந்து வசித்து வருகிறார். வழக்கம் போல அவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா பீரோவில் அண்மையில் விவசாய நிலம் ஒன்று விற்பனை செய்திருக்கிறார். அந்த விவசாய நிலத்தை விற்பனை செய்த நிலையில 10 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் 3 சவரன் நகை அவர் வீட்டில் பீரோல வச்சிருக்காரு. இந்த நேரத்துல திண்டுக்கல்லில் நடைபெற்ற ஒரு திருமண நிகழ்ச்சியில அவர் பங்கேற்பதற்காக சென்றிருக்காரு. சென்று வீட்டுக்கு திரும்ப வரும்போது அவர் வழக்கம் போல பாத்தீங்கன்னா சாவி வீட்டுக்கு அருகேதான் வைத்திருப்பார் போல, அதே மாதிரி வைத்திருக்கிறார். இதை யாரோ தெரிந்த ஒரு நபர் பார்த்திருந்தால் மாலை வீட்டிற்கு பார்க்கும் போது வீடு பூட்டியிருந்த நிலையில உள்ளே இருந்த பீரோ உடைக்கப்பட்டு அதில் இருந்த 10 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் 3 சவரம் தங்க நகை கொள்ளையடித்து சென்றிருக்கிறது தெரிய வந்திருக்கிறது. இதை பார்த்த உடனே அதிர்ச்சி அடைகிறாரு. இதனை தொடர்ந்து பழனி பாலமேடு காவல் நிலையத்தை புகார் அளிச்சிருக்காரு. புகாரின் பேரில் தற்போது பாலமேடு போலீசார் கைரேகை தடயவியல் நிபுணர்களை வரவழைத்து மேற்கொண்டு விசாரணை நடத்தி வருகிறார்கள். இவருக்கு சாவியை வழக்கம் போல வீட்டிற்கு அருகே வைத்திருப்பதை கண்டறிந்த யாரோ தெரிந்த ஒரு நபர் தான் இதை எடுத்திருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தற்போது பாலமேடு போலீசார் தீவிர விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது.